ஓம் சாந்தி. இன்றைய முரளி 13/12/2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் லட்சியத்தையும் கொடுக்கும் தந்தையையும் நினைவு செய்தால் தெய்வீக குணங்கள் வரும். ஒருவருக்கு துக்கம் கொடுப்பது, இழிவாக பேசுவது போன்றவை அசுர லட்சணங்களாக இருக்கின்றன. கேள்வி: தந்தைக்கு குழந்தைகள் உங்களிடம் மிக உயர்ந்த அன்பு இருப்பதின் அடையாளம் என்ன? பதில்: தந்தையிடமிருந்து மிக இனிய அறிவுரைகள் கிடைக்கின்றன. அந்த அறிவுரைகளை கொடுப்பதே அவரது மிக உயர்ந்த அன்பின் அடையாளம். 1. இனிய குழந்தைகளே, ஸ்ரீமத் அல்லாத எந்த ஒரு தலைகீழ் வேலையும் செய்யாதீர்கள் என்பது தந்தையின் முதலாவது அறிவுரை. 2. நீங்கள் மாணவர்கள். நீங்கள் ஒருபோதும் உங்கள் கைகளில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களே வர வேண்டும், கற்கள் வரக்கூடாது. ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது இவர்களை, அதாவது லட்சுமி நாராயணன், நன்றாக பார்க்கிறீர்கள். இதுதான் குறிக்கோள். அதாவது நீங்கள் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. எனவே அடிக்கடி இவர்களை பார்க்க வேண்டும். நாம் அப்படி ஆக வேண்டும். இவர்களின் புகழை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். இந்த படத்தை பாக்கெட்டில் வைப்பதிலேயே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உள்ளே எந்த இருமை இருக்கிறதோ அது இருக்கக்கூடாது. அது தேக அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா அபிமானியாகி இந்த லட்சுமி நாராயணரை பார்த்ததால் நாம் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்வீர்கள். அதனால் நிச்சயம் அவர்களை பார்க்க வேண்டும். நீங்கள் அப்படி ஆக வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். மத்தியாஜி பவ, இவர்களை பாருங்கள், நினைவு செய்யுங்கள். ஒருவர் தன்னை எருமையாக நினைத்தார், அப்போது தன்னை எருமையாகவே உணர்ந்தார் என்று உதாரணம் சொல்கிறார்கள் தானே. இது நமது குறிக்கோள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி ஆக வேண்டும். எப்படி ஆவீர்கள்? தந்தை நினைவால். உண்மையில் நாம் இவர்களை பார்த்து தந்தையை நினைவு செய்கிறோமா என ஒவ்வொருவரும் தன்னை கேளுங்கள். தந்தை நம்மை தேவர்களாக மாற்றுகிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். நிரந்தரமாக நினைவு இருக்க முடியாது என்று தந்தை சொல்கிறார். எனினும் முயற்சி செய்ய வேண்டும். குடும்ப விவகாரங்களில் இருந்தபடியே இவர்களை, அதாவது லட்சுமி நாராயணரை நினைவு செய்தால் தந்தை நினைவும் அவசியம் வரும். தந்தையை நினைவு செய்தால் இவர்களின் நினைவும் அவசியம் வரும். நாம் அப்படி ஆக வேண்டும். இதே ஆர்வத்தோடு நாள் முழுவதும் இருக்க வேண்டும். அப்போது ஒருவர் பிறரை இழந்து பேச மாட்டீர்கள். இவர் இப்படி, அவர் அப்படி போன்ற விஷயங்களில் யார் ஈடுபடுவார்களோ, அவர் போன்ற விஷயங்களில் யார் ஈடுபடுவாரோ அவர் உயர்ந்த பதவி பெற முடியாது. அவர்கள் அப்படியே இருந்து விடுவார்கள். எவ்வளவு எளிதாக்கி புரிய வைக்கப்படுகிறது. இவர்களை நினைவு செய்யுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் இப்படி ஆவீர்கள். இங்கே நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லோருடைய வீட்டிலும் இந்த லட்சுமி நாராயணனோட சித்திரம் அவசியம் இருக்க வேண்டும். எவ்வளவு சரியான சித்திரமாக இருக்கிறது. இவர்களை நினைவு செய்தால் தந்தை நினைவு வரும். முழு நாளும் மற்ற விஷயங்களுக்கு பதிலாக இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் அப்படி, இவர் எப்படி என்று ஒருவரை இகழ்ந்து பேசுவது இருநிலை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்கள் புத்தியை தெய்வீகமாக மாற்ற வேண்டும். ஒருவருக்கு துக்கம் கொடுப்பது, இகழ்ந்து பேசுவது, சஞ்சலம் அடைவது போன்ற சுபாவங்கள் இருக்கக்கூடாது. இதில் தானே அரைக்கல்பம் இருந்தீர்கள். இப்பொழுது குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளவு இனிய அறிவுரைகள் கிடைக்கிறது. இதை விட உயர்ந்த அன்பு வேறு இருப்பதில்லை. எந்த ஒரு தலைகீழான ஸ்ரீமத்திற்கு புறம்பான செயலையும் செய்யக்கூடாது. போகு மட்டும் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று பாபா தியானத்திற்கும் டைரக்ஷன் சொல்கிறார். வைகுண்டத்திற்கு செல்லுங்கள், ஆடி பாடுங்கள் என்றெல்லாம் தந்தை சொல்வதில்லை. வேறு இடங்களுக்கு சென்றால் மாயா பிரவேசமாகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அழுக்கடைய செய்வதே மாயாவின் நம்பர் 1 வேலையாக இருக்கிறது. நியமத்திற்கு புறம்பான நடத்தியால் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. நீங்கள் உங்களை சுதாரிக்கவில்லை என்றால் பிறகு கொடிய தண்டனையும் பெற வேண்டியிருக்கும். தந்தையோடு தர்மராஜரும் இருக்கிறார். அவரிடம் எல்லையற்ற கணக்கு வழக்கின் விவகாரங்கள் இருக்கின்றன. ராவணனின் சிறையில் எத்தனை வருடங்கள் தண்டனை பெற்றீர்கள். இந்த உலகில் எவ்வளவு அளவற்ற துன்பம் இருக்கிறது. இப்போது மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் உள்ளத்தில் உள்ள எல்லா குழப்பங்களையும் நீக்கிவிடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். விகாரங்களுக்கு அழைத்து செல்வது யார்? மாயாவின் பூதம். இதுவே லட்சுமி நாராயணன் உங்கள் குறிக்கோளாக இருக்கிறது. ராஜயோகம் இல்லையா? தந்தையை நினைவு செய்வதால் இந்த ஆஸ்தி கிடைக்கும். அதனால் இந்த வேலையில் ஈடுபட வேண்டும். உள்ளிருக்கும் குப்பைகள் அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும். மாயாவின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கிறது. எனினும் அதை துரத்தி கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். இப்பொழுது நிரந்தரமாக நினைவு இருக்க முடியாது. ஒரு நாள் நிரந்தர நினைவு வருவீர்கள். அப்போது உயர்ந்த பதவி பெறுவீர்கள். ஒருவேளை உள்ளே இருநிலை கெட்ட எண்ணங்கள் போன்றவை இருந்தால் உயர்ந்த பதவி கிடைக்காது. மாயாவிற்கு வசமாகிய தோல்வி அடைகிறீர்கள். குழந்தைகளை கெட்ட செயலை செய்து தோல்வியை பெறாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். பிறரை இகழ்வது போன்றவற்றை செய்தால் உங்கள் நிலை இவ்வளவு மோசமாகிவிட்டது. இப்போது சத்கதி கிடைப்பதால் கெட்ட செயல்களை செய்யாதீர்கள். மாயா கழுத்து வரை விழுங்கிவிட்டதை தந்தை பார்க்கிறார். அது தெரிவதில்லை. தாம் மிக நன்றாக நடப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இல்லை, மனம் சொல் செயலி வாயிலிருந்து ரத்தினங்களை வெளிப்பட வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார்.
கீழான விஷயங்களை பேசாதீர்கள், அவை கற்கள். இப்பொழுது நீங்கள் கல்லிலிருந்து தங்கமாகிறீர்கள். எனவே வாயிலிருந்து ஒருபோதும் கற்கள் வெளிவரக்கூடாது. பாபாவிற்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு விளக்கம் வைப்பது தந்தையின் உரிமை, விளங்க வைப்பது தந்தையின் உரிமை. அதற்காக ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. அறிவுரை சொல்வது ஆசிரியரின் வேலை. அவர் எதை வேண்டுமானாலும் சொல்ல முடியும். மாணவன் தன் கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள், தந்தை புரிய வைக்க முடியும். மற்றபடி ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு தந்தையின் அறிவுரையாக இருக்கிறது. இப்போது உங்கள் அதிர்ஷ்டம் திறந்திருக்கிறது. ஸ்ரீமத்துப்படி நடக்காவிட்டால் உங்கள் அதிர்ஷ்டம் கெட்டுவிடும். பிறகு அதிகமாக வருத்தப்பட நேரிடும். தந்தையின் ஸ்ரீமத்துப்படி நடக்காமல் இருந்தால் ஒன்று தண்டனை பெற நேரிடும், இரண்டாவது பதவி பறி போகும். இது ஜென்ம ஜென்மங்களின் கல்பங்களின் விளையாட்டு தந்தை வந்து கற்பிக்கிறார். எனவே அது புத்தியில் இருக்க வேண்டும். தந்தை வந்து கற்பிப்பதால் அவர் நமது டீச்சராக இருக்கிறார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என உணர வேண்டும் என்ற ஞானம் அவரிடமிருந்து கிடைக்கிறது. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா என்று சொல்லப்படுகிறது. 5000 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறார். அப்போது எவ்வளவு ஆஸ்தி பெற வேண்டுமோ அவ்வளோ பெற முடியும். இல்லை என்றால் மிக மிக வருத்தப்படுவீர்கள், அழிவீர்கள். எல்லாம் காட்சிகளாக காட்டப்படும். பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் டிரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது கடைசியில் அமர்ந்திருப்பவர்களை எல்லோரும் பார்க்கிறார்கள். இங்கும் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது. இங்கே உடலை விட்டுவிட்டு சத்தியம் சென்று இளவரசர்கள் பயிலும் கல்லூரியில் மொழி கற்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அங்குள்ள மொழியை அனைவரும் படிக்க வேண்டும். அது தாய்மொழி. பலரிடம் ஞானம் முழுமையாக இல்லை. பிறகு ரெகுலராக படிப்பதும் இல்லை. ஓரிரு முறை மிஸ் பண்ணிவிட்டால் பிறகு மிஸ் பண்ணும் பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. பிறகு மாயாவை பின்பற்றுபவர்களின் சகவாசத்திற்கு போகிறார்கள். சிலரே சிவபாபாவை பின்பற்றுகிறார்கள், மற்ற எல்லோரும் மாயாவை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் சிவபாபாவை பின்பற்றுவதை மாயாவால் சகித்து கொள்ள முடிவதில்லை. எனவே மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கெட்ட சீச்சி மனிதர்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்னமும் கொக்கும் இருக்கின்றன. நாள் முழுவதும் யாரையாவது இகழ்ந்து பேசுவது, பிறரை பற்றி நினைப்பது போன்றவை தெய்வீக குணங்கள் என்று சொல்லப்படுவதில்லை என்று தந்தை இரவிலும் அறிவுரை கொடுத்தார். தேவர்கள் அப்படிப்பட்ட செயல்களை செய்வதில்லை. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய தந்தை சொல்கிறார். இருந்தும் பிறரை பற்றி புறம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஜென்ம ஜென்மங்களாக பிறரை நிந்தனை செய்து கொண்டே வந்தீர்கள். உள்ளே இருநிலை இருக்கவே செய்கிறது. இது உள்ளுக்குள் அடிதடியாக இருக்கிறது. தேவையில்லாமல் தன்னை சாவடிக்கிறீர்கள். பலருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறீர்கள். அவர் அப்படி இருக்கிறார். அதனால் உங்களுக்கு என்ன போகிறது? அனைவருக்கும் உதவி செய்பவர் தந்தை. இப்போது ஸ்ரீமத்தினபடி நடக்க வேண்டும். மனித வழி மிக கெட்டவராக மாற்றுகிறது. ஒருவர் பிறரை குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். குறை சொல்வது மாயாவின் பூதமாக இருக்கிறது. இது அழுக்கான உலகம். இப்பொழுது நாம் அழுக்கிலிருந்து தூய்மையாகி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இவை பெரிய குறைகளாக இருக்கின்றன. இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன் என இன்றிலிருந்து தனது காதை பிடித்து கொள்ள வேண்டும் என்பது புரிய வைக்கப்படுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட எதையாவது பார்த்து பாபாவிடம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு என்ன போகிறது? நீங்கள் ஏன் ஒருவர் பிறரின் பெயரை கெடுக்கிறீர்கள்? தந்தை எல்லாவற்றையும் கேட்கிறார் இல்லையா? தந்தை கண்களையும் காதுகளையும் கடனுக்கு வாங்கியிருக்கிறார் இல்லையா? தந்தையும் பார்க்கிறார், இந்த தாதாவும் பார்க்கிறார். சிலரது நடத்திய சூழ்நிலை எல்லாம் முற்றிலும் முறையற்றதாக இருக்கின்றன. யாருக்கு தந்தை இருப்பதிலேயே அவரை அனாதை என்று சொல்லுவார்கள். அவர் தனது தந்தை அறியவில்லை, நினைவு செய்யவில்லை. சுதாரிப்பதற்கு பதிலாக இன்னும் கெட்டு போகிறார்கள். எனவே தமது பதவியை இழக்கிறார்கள். ஸ்ரீமத்துப்படி நடக்காதவர்கள் அனாதைகள். தாய் தந்தையின் ஸ்ரீமத்துப்படி நடப்பதில்லை. தாயும் நீயே தந்தை நீ என்று சொல்லப்படுகிறது. அவர் நண்பராகவும் ஆகிறார். எனினும் கிரேட் ஃபாதரே இல்லை என்றால் மதர் பிறகு எங்கிருந்து வருவார்? இவ்வளவு கூட புத்தி இல்லை. புத்தியை மாயா ஒரேடியாக திருப்பி விடுகிறது. எல்லையற்ற தந்தையின் கட்டளையை ஏற்கவில்லை என்றால் தண்டனை கிடைக்கும். கொஞ்சம் கூட சத்கதி கிடைக்காது. தந்தை பார்த்தால் இவர் காட்டுப்பூவாக அரளிப்பூவாக இருக்கிறார். இவரை யாருக்கும் பிடிப்பதில்லை. இவருக்கு என்ன துர்க்கதி ஏற்படுமோ என்று சொல்வார் தானே? அப்படி இருந்தால் மாற வேண்டும். இல்லை என்றால் பதவி அழிந்துவிடும். ஜென்ம ஜென்மங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். எனவே தேக அபிமானிகளின் புத்தியில் உட்கார்வதே இல்லை. ஆத்ம அபிமானியே தந்தையிடம் அன்பு வைக்க முடியும். அர்ப்பணமாவது ஒன்றும் சித்தி வீடு கிடையாது. மிகப்பெரிய மனிதர்கள் அர்ப்பணமாக முடியாது. அவர்கள் அர்ப்பணமாவதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதில்லை. உள்ளம் பதப்பதைக்கிறது. பலர் பந்தனம் இல்லாமலும் இருக்கிறார்கள். குழந்தை குட்டிகள் எதுவும் இல்லை. பாபா நீங்கள் எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி வாயால் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. தந்தையிடம் போய் சொல்கிறார்கள். அர்ப்பணமாகிவிட்டால் தனது பற்றை விளக்க வேண்டும். இப்பொழுது கடைசி காலமாக இருப்பதால் ஸ்ரீமத்துபடி நடக்க வேண்டும். சொத்து சுகங்களின் மீது உள்ள பற்றையும் விளக்க வேண்டும். அப்படி பலர் பந்தனம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சிவதந்தையை தம்முடையவராக மாற்றிவிட்டார்கள். தத்து எடுக்கிறார்கள் இல்லையா? இவர் நமது
தந்தை டீச்சர் சத்குரு இவரிடமிருந்து முழு ஆஸ்தியை பெறுவதற்கு நாம் இவரை நம்முடையவராக மாற்றுகிறோம். யார் குழந்தையாகி விட்டாரோ அவர் அந்த குலத்தில் நிச்சயம் வருவார். ஆனால் அங்கே பதவிகள் எத்தனை இருக்கின்றன, எத்தனை தாசிகள் இருக்கிறார்கள். ஒருவர் பிறரின் மீது அதிகாரம் செலுத்துகிறார்கள். தாசிகளிலும் நம்பர்வாராகிறார்கள். வெளியில் உள்ள தாசிகள் அரச குடும்பத்துக்குள் வரமாட்டார்கள். யார் பாபாவினுடையவராகி இருக்காரோ அவருடையவர் ஆக வேண்டும். அப்படியும் சில குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் பைசா அளவிற்கு கூட அறியவில்லை. மம்மாவை நினைவு செய்யுங்கள் அல்லது எனது ரதத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்வதில்லை. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். உடலில் பந்தனங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அன்பு வைக்க வேண்டும் என்றால் ஒருவரிடம் வையுங்கள், அப்பொழுது படகு கரை சேரும் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தையின் டைரக்ஷன் படி நடக்க வேண்டும். மோகத்தை வென்ற அரசரின் கதையும் இருக்கிறது. முதல் நம்பரில் ஆண் குழந்தை இருக்கிறார். ஆண் குழந்தைகள் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிறார்கள், பெண் பார்ட்னர் ஆகிறார்கள். ஆண் குழந்தை முழு அதிபதி ஆகிறார். எனவே புத்தி அந்த பக்கம் போகிறது. தந்தையை முழு அதிபதியாக்கினால் அவரிடம் இருக்கும் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து விடுவார். கொடுத்து வாங்கும் விஷயமே கிடையாது. இது புரிந்து கொள்ளும் விஷயம். நீங்கள் கேட்கிறீர்கள், அடுத்த நாள் எல்லாம் மறந்து போகிறது. புத்தியில் இருந்தால்தானே பிறருக்கும் புரிய வைக்க முடியும். தந்தையை நினைவு செய்வதால் நீங்கள் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகிறீர்கள். அது மிகவும் எளிதாக இருக்கிறது. வாயால் பேசிக்கொண்டே இருங்கள், குறிக்கோளை சொல்லிக்கொண்டே இருங்கள். பரந்த புத்தி உடையவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். கடைசியில் இந்த சித்திரங்கள் போன்றவையே காரியத்திற்கு வரும். இதில் முழு ஞானமும் நிறைந்திருக்கிறது. லட்சுமி நாராயணருக்கும் ராதாகிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இது யாருக்கும் தெரியாது. லட்சுமி நாராயணன் நிச்சயம் முதலில் இளவரசராக இருப்பார்கள். பெக்கர் டு பிரின்ஸ் இல்லையா? பெக்கர் டு கிங் என்று சொல்லப்படுவது இல்லை. பிரின்ஸாக இருந்த பின்னரே கிங் ஆகிறார். இது புரிந்து கொள்ள மிகவும் எளிய விஷயம். எனினும் மாயா சிலரை பிடித்து கொள்கிறது. சிலரை கெழுவது, பெயரை கெடுப்பது எல்லாம் பலருக்கு பழக்கமாக இருக்கிறது. அவர்களுக்கு வேறு வேலையே இல்லை. தந்தை அவர்கள் ஒருபோதும் நினைவு செய்வதே இல்லை. ஒருவர் பிறரது பெயரை கெடுக்கும் தொழிலையே செய்து வருகிறார்கள். இது மாயாவின் பாடம். பாபாவின் பாடம் முற்றிலும் நேரானது. கடைசியில் இந்த சன்னியாசி போன்றோர் விழிப்பார்கள். ஞானம் என்றால் இந்த PK இடமே இருக்கிறது என்பார்கள். குமாரிகள் பவித்திரமாக இருக்கிறார்கள். பிரஜா பிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறார்கள். நம்மிடம் எந்த கெட்ட எண்ணமும் வரக்கூடாது. பலருக்கு இப்போது கூட கெட்ட எண்ணங்கள் வருகின்றன. பிறகு அதற்கு தண்டனை மிக கடுமையாக இருக்கும். பாபா அதிகம் புரிய வைக்கிறார். ஒருவேளை உங்கள் நடத்தை கொஞ்சம் கெட்டதாக தெரிந்தால் இங்கே இருக்க முடியாமல் போய்விடும். கொஞ்சம் தண்டனையும் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் தகுதியற்றவர்கள். தந்தையை ஏமாற்றுகிறீர்கள். உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாது. உங்கள் மனநிலை முற்றிலும் தாழ்ந்து விடுகிறது. மனநிலை தாழ்வது தண்டனையாக இருக்கிறது. ஸ்ரீமத்துப்படி நடக்காமல் இருப்பதால் தனது பதவியை அழிக்கிறீர்கள். தந்தையின் வழிபடி நடக்காததால் இன்னும் அதிக பூதங்கள் பிரவேசமாகின்றன. எங்காவது மிகப்பெரிய கடுமையான தண்டனை இப்போதே ஆரம்பமாகிவிடக்கூடாது என்ற எண்ணம் தந்தைக்கு அவ்வப்போது எழுகிறது. தண்டனைகளும் மிக மறைவாக கிடைக்கிறது. மிக கொடிய தண்டனை ஒருபோதும் கிடைக்கக்கூடாது. பலர் விழுகிறார்கள், தண்டனை பெறுகிறார்கள். பாபா எல்லோருக்கும் ஜாடை மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார். தங்கள் பாக்கியத்திற்கு பலர் எல்லைக்கோடு வரைகிறார்கள். எனவே தந்தை எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது தவறு செய்யும் நேரமில்லை, தன்னை சரி செய்யுங்கள். கடைசி நேரம் வருவதற்கு நேரம் பிடிக்காது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1, எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஸ்ரீமத்திற்கு விரோதமான நடத்தை இருக்கக்கூடாது. தன்னை தானே திருத்தி கொள்ள வேண்டும். கெட்ட சீச்சி மனிதர்களிடமிருந்து தம்மை காத்து கொள்ள வேண்டும். 2, பந்தனங்கள் எதுவும் இல்லை என்றால் முழுமையாக பலியாக வேண்டும். தமது பற்றை அகற்ற வேண்டும். ஒருபோதும் யாரையும் குறை சொல்லவோ அல்லது பிறரை பற்றி நினைக்கவோ கூடாது. மோசமான கெட்ட எண்ணங்களிலிருந்து தம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். வரதானம்: சக்திசாலி நிலையின் சொச்சை ஆன் செய்து வீணானவற்றின் இருளை விளக்கும் அவ்வியக்த பரிசாக. ஸ்தூல லைட்டின் சொச்சை ஆன் செய்தால் எப்படி இருள் விலகுகிறதோ அப்படி சக்திசாலி ஸ்திதி சொச்சாக இருக்கிறது. அந்த சொச்சை ஆன் செய்தால் வீணானவற்றின் இருள் விலகிவிடும். அப்போது ஒவ்வொரு வீண் எண்ணங்களாக முடிக்கும் முயற்சியிலிருந்து விலகிவிடுவீர்கள். ஸ்திதி எப்போது சக்திசாலியாக இருக்குமோ அப்போது மகாதானி வரதானி ஆவீர்கள். ஏனென்றால் வள்ளலின் அர்த்தமே சக்திசாலி. சக்திசாலியே கொடுக்க முடியும். மேலும் எங்கே சக்திசாலி நிலை இருக்குமோ அங்கே வீணானவை முடிந்துவிடும். இதுதான் அவ்வியக்த பரிசுத்தாக்களின் உயர்ந்த காரியம். ஸ்லோகன்: சத்தியத்தின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களுடைய உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை பெறுபவரே பாக்கியவான் ஆத்மா. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.